ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முத்தழகு சீரியலோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் சீன்லையே ஒரு பக்கம் என்னடானா முத்தழகு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மூலயமா பூமி நிஜமாவே வாதியாருன்ற விஷயமும், அதே சமயம் அவங்க விவசாயத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தையே கேள்விப்பட்டுட்டு ரொம்பவே பூமி பண்ணுற காரியத்தால் இன்ஸ்பயர் ஆனது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக பூமியோட பேர் என்னன்னு கூட கேட்டு அவங்க கூட ரொம்பவே சகஜமாக பழக ஆரம்பிக்கிறாங்க. அதனால பூமியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு முத்தழகு கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சூப்பரான பாண்டிங்கை உருவாக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்தழகு பூமிக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால பூமியுமே ரொம்பவே சந்தோஷமா முத்தழகு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. முத்தழகோ பூமி கிட்ட அவங்கள பத்தி கொஞ்சம் கொஞ்சமா விசாரிக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம, ஆமா இந்த ஊர்ல தான் இருக்கான்னு சொல்ற, அப்பனா நீ எந்த குடும்பத்தை சேர்ந்தவன்னு சொல்லி கேட்க, உடனே பூமியோ ரொம்பவே தயக்கத்தோட அவங்க கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்க, உடனே இதை பார்த்துட்டு முத்தழகு அவங்க கிட்ட துருவி கேள்வி கேட்க, உடனே பூமியும் வேற வழி இல்லாம, சரி உனக்கு பேச்சியோட குடும்பத்தை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான முத்தழகு எந்திரிச்சு நின்னு, அப்பனா நீ பேச்சியோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டெரராகவும் கோவமாவும் கேட்க, உடனே இதை கேட்டுட்டு முத்தழகோட முகத்தை பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போன பூமியும் என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சு நிக்கிறாங்க. அதே சமயம் இங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி முத்தழகு கூட இருக்க பாண்டிங் உடையிற நிலைமையில இருக்க பூமி பயத்தோட நின்றுட்டு இருக்க. இன்னொரு பக்கமும் வீட்டுல பூமிக்காக ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்க அஞ்சலியோ எப்படியோ ஒரு வழியா பூமியை தன்னோட வசியத்துல வசமா மாட்ட வச்சுட்டோம். சோ இதுக்கப்புறமா அவன் என்ன பத்தியோ என்னோட மீனாட்சியை பத்தியும் மட்டும் தான் யோசிக்கணும், தேவையில்லாம அந்த முத்தழகை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டா அப்போ சரவணன் அழுகிற சவுண்ட் அவங்க காதல விழுகுது. உடனே இதை கேட்டுட்டு, இந்த சரவணன் தான் இப்போதைக்கு எனக்கும் பூமிக்கும் நடுவுல ஒரு பெரிய தடையா இருக்கான், பேசாம அவனை கூடி சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வேற யாரும் வர முடியாது, நாங்க லைஃப் லாங் ரொம்பவே ஹாப்பியா இருப்போம்னு சொல்லிட்டு நினைச்சு பார்த்துட்டு சரவணனை வீட்டை விட்டு துரத்தணுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்க பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம உடனடியா சரவணன் நடந்துட்டு இருக்கும்போது அவங்கள செம்மையா திட்டத்துக்காக போகிறது மட்டும் இல்லாம சரவணனை தூக்கி வச்சுட்டு, ஏன் உங்க அம்மா கூடயே நீ இருக்க வேண்டியதானே, இதுக்காக இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைன்னு கூட கவனிக்காம அவங்க பாட்டுக்கு முத்தழகு மேல இருக்க கோபம் எல்லாத்தையுமே சரவணன் மேல காட்டிட்டு இருக்கா. அப்ப பார்த்து சரவணன் பாலுக்காக தான் அழுவான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க தானமோ அவங்களுக்காக கிச்சன்ல இருந்து பால் எடுத்துட்டு வரும்போது இந்த மாதிரி அஞ்சலி சரவணன் கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துக்கிறத பார்த்துட்டு செம்ம ஆத்திரத்தோட அவங்க கிட்ட வந்து உடனடியா அவங்க கையில இருந்து சரவணன் வாங்கிட்டு, ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உங்களுக்கு தெரியாதா, சி நீங்களாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையன் மேல இருக்க தாய் பாசத்தால அஞ்சலிய கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்க, உடனே இதை கேட்டுட்டு ஏற்கனவே பண திமிரில் ஆடிட்டு இருக்க அஞ்சலியும் இந்த மாதிரி சாதாரண வேலைக்காரி ஒருத்தி என்ன இப்படி திட்டுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமடைஞ்சு தன்னை கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. தன்னத்தோட கணத்திலேயே பல்லார்னு ஒரு அறிய விட்டு, இதுக்கப்புறமா என்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி மரியாதையை நடந்துக்கணும், ஏன்னா நான் இந்த பேச்சு வீட்டோட மருமக, இந்த வீட்டோட வாரிசையே நான் தான் கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த பேச்சு குடும்பத்தோட அடுத்த தலைவியே நான் தான் ஆக போறேன், சோ என்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம திமிரோட தனத்துக்கிட்ட கத்திட்டு இருக்கா. அப்போ கரெக்டா தனத்தை அடிக்கும் போது அங்க வந்த பேச்சியோ இந்த மாதிரி தனத்தை அடிச்சுட்டு அஞ்சலி இப்படி சொல்றதை கேட்டுட்டு செம்ம கோவத்தோட அவங்க வந்து, நிறுத்த அஞ்சலி, என்ன பேசிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா, தனம் இந்த வீட்டோட வேலைக்காரங்களா இருந்தாலும் இங்க தனம் தான் சரவணனை ஒரு அம்மா மாதிரி பாத்துக்கிறா, சோ நீ அவளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தே ஆகணும், அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இங்க வேலை செய்யறவங்க யாரும் உனக்கெல்லாம் அடிமை கிடையாது, நீ அவங்கள இந்த மாதிரி அடிச்சு வேலை வாங்குறதுக்கு இந்த மாதிரி இன்னொரு தடவை நீ தனத்து மேல கைய வச்ச அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா மிரட்ட, உடனே இதை கேட்டுட்டு கொஞ்சம் பதறி போன அஞ்சலியோ பேச்சுக்கிட்ட கொஞ்சம் சாஃப்டா பேசுற மாதிரி, முதல்ல நான் எதுக்காக இவளை அடிச்சேன்னு மட்டும் இவ கிட்ட கேளுங்கன்னு சொல்லி கேட்க, உடனே பேச்சியும் தனத்துக்கிட்ட என்ன விஷயம் சொல்லி கேட்க, உடனே தனமும் இந்த மாதிரி அஞ்சலி ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சரவணனை தூக்கி வச்சுட்டு அவங்க கிட்ட ரொம்பவே மோசமா நடந்துகிட்ட விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு உடனடியா அவங்கள நிறுத்தின அஞ்சலியோ, நான் சும்மா சரவணன் கிட்ட பேசிட்டு தான் இருந்தேன், அது மட்டும் இல்லாம அவ பாட்டுக்கு தூரமா இருந்து எதையோ பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட வந்து ரொம்பவே மோசமாவும் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாமல் நடந்துக்கிட்டா, அதனாலதான் நான் இந்த வீட்டோட மருமகன்ற உரிமையில தப்பு பண்ண அவளை அடிச்சேன், அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த ஊரோட தலைவியை நான் தானே இருக்க போறேன், அதனால எனக்கு தர வேண்டிய மரியாதையை நான் எதிர்பார்க்கறது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு ஒன்றும் கிடையாது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இதை கேட்டுட்டு பேச்சியோ தனத்துக்கிட்ட முழுசா நீ சொல்ல வந்ததை சொல்லுன்னு சொல்லி கேட்டுட்டு தனம் அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பான அஞ்சலியோ, நீங்க என்ன நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமாவும் அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரி கிடையாது, எனக்கு தர வேண்டிய மரியாதையை நீங்க தந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா பேச, உடனே இதை கேட்டுட்டு பேச்சியோ அஞ்சலியோட பேச்ச காதலியே வாங்காம இதுல தப்பு பண்ணது நீ தான், அது மட்டும் இல்லாம இப்பவே நீ தனத்துக்கிட்ட மன்னிப்பு கேளு, அவளை அடிச்சதுக்காக நீ மன்னிப்பு கேட்கல அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான அஞ்சலியோ, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க புரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே பேச்சியும் நான் இப்போ இந்த வீட்டோட பெரியவன்ற முறையில மட்டும் இல்ல இந்த ஊர் தலைவின்ற முறையிலையும் தான் நியாயத்தை சொல்லியிருக்கேன், ஏன்னா ரெண்டு பக்கம் இருக்க நியாயத்தையும் நல்லா விசாரிச்சு பொறுமையா தீர்ப்பு சொல்றவதான் இந்த ஊரோட தலைவி, அது மட்டும் இல்லாம இந்த தலைவிக்கான ஒரு தகுதி கூட உங்ககிட்ட சுத்தமா கிடையாது, அது மட்டும் இல்லாம யாரை கேட்டு நீ இந்த ஊரோட தலைவிய நான் உன்னை அறிவிப்பேன்னு நினைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே இதை கேட்டு அஞ்சலியோ செம்ம ஷாக் ஆயிட்டு, நான் தானே மீனாட்சியோட அம்மா, அப்ப நீங்க
என்னதானே அடுத்த இந்த ஊரோட தலைவியை அறிவிக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களோட வாரிசையே பெத்து கொடுத்த எனக்கு நீங்க இந்த மரியாதை கூட செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பேச்சியும் என்னோட குடும்ப வாரிசை பெத்து கொடுத்துட்டு இருக்கன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை பூமியோட விருப்பத்துக்கு மீறி இந்த வீட்டுல உன்னை தங்க வச்சிருக்கேன். அதுவே உனக்கு பெருசுதான். அது மட்டும் இல்லாம பூமி ஒருவேளை உன்னை ஏத்துக்கிட்டா இந்த வீட்டோட மருமகளா நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஸோ அது வரைக்கும் நீ மீனாட்சியோட அம்மான்ற முறையில மட்டும்தான் இந்த வீட்டுல இருக்கியே தவிர மத்தபடி என்னோட மருமகன்ற முறையிலையும் இந்த வீட்டோட மருமகன்ற முறையிலையும் நீ இந்த வீட்டுல கிடையாது. ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வந்ததே எப்படின்னு உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் நம்புறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஊர் தலைவியா இருக்கிறதுக்கு நிறைய தகுதி வேணும். அந்த மாதிரி நான் ஒரு தகுதியை கூட உங்ககிட்ட பார்க்கல. அதனால இந்த ஊர் தலைவியாகணும்ன்ற கனவை இப்பயே அடியோட அழிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமாவது சரவணனை கொஞ்சம் மரியாதையா நடத்தப்பாரு. ஏன்னா அவனும் இந்த குடும்பத்தோட வாரிசு தான். அவனுக்கும் இந்த குடும்பத்துல முழு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே தினத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேளுன்னு சொல்ல உடனே பேச்சு கேட்டுட்டு வாயடைச்சு போய் நின்றுட்டு இருந்த அஞ்சலியா வேற வழியே இல்லாம தனத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போக அப்போ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க தனமும் இதுக்கு மேலேயும் இந்த அஞ்சலியை இந்த வீட்டுல விட்டு வச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்மளோட பையனால இங்க ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாது. அதனால கூடிய சீக்கிரம் முத்தலகுக்கு எல்லா ஞாபகத்தையுமே திருப்பி கொண்டு வந்து இந்த அஞ்சலியை நம்ம இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும். ஏன்னா அவ இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளோட பையனுக்கும் ஆபத்து தான், அதே சமயம் நமக்கும் ஆபத்து தான் சொல்லிட்டு உடனடியா முத்தலக பாக்குறதுக்காக கிளம்பி போக இந்த பக்கமும் இந்த மாதிரி பேச்சுக்கிட்ட செம்மைய திட்டு வாங்கிட்டு போயிட்டு இருக்க அஞ்சலியை பார்த்தா பாண்டியம்மாவோ அவங்க கிட்ட என்னன்னு சொல்லிட்டு விசாரிக்க அஞ்சலியும் பேச்சு அவங்க கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு செம்மையா புலம்ப உடனே பாண்டியம்மாவோ பேசாம அந்த கலகாலந்த சாமியார் கிட்டயே நம்ம பேச்சுக்கு ஒரு தயத்தை கட்டிடுவோமா. ஏன்னா இந்த வீட்டுல பேச்சியோட சப்போர்ட் இல்லாம உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஐடியா கொடுக்க உடனே இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷமான அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு பாண்டியம்மா கூடயே சேர்ந்து கோவிலுக்கு அந்த கலகானந்த சாமியாரை பாக்குறதுக்காக கிளம்பி போக ஆனா இன்னொரு பக்கமும் வயல்ல இந்த மாதிரி முத்தலகு பூமி கிட்ட ரொம்பவே கோபமா நீங்க அப்பனா பேச்சி அம்மாவோட பையனான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க உடனே பூமியும் என்ன சொல்றதுனே தெரியாம தயக்கத்தோட நின்றுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா மனசுக்குள்ள யோசிச்சுட்டு முத்தலகு கிட்ட அப்படியே பிளேட்டை திருப்பி போற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சேச்சே அவ்வளவு பெரிய குடும்பத்தோட பையனா நான் எப்படிங்க இருக்க முடியும்? நான் அவங்களோட வீட்டுல இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்களோட பையன். அந்த பேச்சியம்மா தான் என்ன படிக்க வச்சாங்க. அதனாலதான் உங்களுக்கு அவங்கள பத்தி தெரியுமான்னு சொல்லிட்டு கேட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு அப்பதான் முத்தலுக்கு கொஞ்சம் தன்னோட கோபத்தை குறைச்சிக்கிட்டு அவங்க கிட்ட நார்மலா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அந்த பொய்யவே டெவலப் பண்ற மாதிரி பூமி அவங்க கிட்ட 4-5 பொய்யை எடுத்து விட அது எல்லாத்தையுமே முத்தலுக்கு நம்பிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம பூமி இந்த மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல இன்னுமே பரிதாபப்பட ஆரம்பிச்சு அவங்கள ரொம்பவே நல்லபடியா கவனிச்சுக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இந்த மனுஷன் கூட நம்ம சண்டை போடக்கூடாது. ஏன்னா இவன் சின்ன வயசுல இருந்து நம்மள மாதிரியே வறுமையில ரொம்பவே கஷ்டப்பட்டு இப்போ இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி ரொம்பவே உயர்வா நினைக்க ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ரசிச்சு அவங்களுக்காக தனக்குள்ளேயே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கே தெரியாம பூமி அவங்க காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா முத்தலகோட முகத்தை பார்த்தே இந்த மாதிரி முத்தலகோட மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட பூமியோ தான் நினைச்ச மாதிரியே முத்தலகு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கா. அவளை சீக்கிரமா காதலிச்சு மறுபடியும் கல்யாணம் படிப்பேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி இவங்களோட காதல் கதை நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கமும் பேச்சியையும் தன்னோட வழிக்குள்ள மாட்ட வைக்கணும்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருக்க அஞ்சலியோ பாண்டியம்மாவோட சேர்ந்து கலகாலந்தா சாமியாரை இதுக்கு முன்னாடி அவங்க எந்த கோவில்ல வச்சு பார்த்தாங்களோ அந்த கோவிலுக்கு போயிட்டு அவங்கள தேடிட்டு இருக்க அஞ்சலியும் பாண்டியம்மாவும் எவ்வளோ தேடினாலும் அங்க அந்த சாமியார் இருக்கிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கவங்க கிட்ட விசாரிச்சாலும் அப்படி ஒரு சாமியை நாங்க பார்த்தது மட்டும் இல்ல, கேள்வி கூட பட்டதில்ல, நீங்க யாரை பத்தி சொல்றீங்கன்னு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே குழப்பிட்டு இருக்க அஞ்சலியோ ரொம்பவே தயக்கமா என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருக்க. அப்ப கரெக்டா அஞ்சலி இந்த மாதிரி பதட்டத்தோடய குழப்பத்தோடய நின்றுட்டு இருக்கும்போது அந்த பக்கமா போன சித்தர் ஒருத்தங்க அஞ்சலியை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. உடனே சித்தரை பார்த்த உடனேயே ஒருவேளை இந்த சித்தர் நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு அங்க போன அஞ்சலியோ அவங்கள ரொம்பவே பக்தியோட கும்பிட்டுட்டு சொல்லுங்க சித்தரே, எனக்கு ஏதாவது வரம் தர போறீங்களா, அதுக்காக தான் என்ன கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு பேராசையால கேட்க உடனே இதை கேட்டுட்டு சித்தர் சிரிச்சுக்கிட்டே அஞ்சலியை செம்மையா கடுப்பேத்துற மாதிரி நீ பண்ற வேலைக்கெல்லாம் உனக்கு வரத்தெல்லாம் தர முடியாது, சாபத்தை வேணா தர முடியும், ஆனா அதையும் நான் தர விருப்பப்படல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கான அஞ்சலியோ ரொம்பவே பயத்தோட சித்தரை பார்த்துட்டு எதுக்காக சித்தரே இப்படி சொல்றீங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சித்தர் நீ பண்ண தப்பு உனக்கே நல்லா தெரியும், என்கிட்ட எதுக்காக அதுக்காக கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அஞ்சலி இதுக்கு முன்னாடி பண்ண தப்பெல்லாம் சுட்டி காட்டுற மாதிரி சொல்ல உடனே இதை புரிஞ்சுக்கிட்ட அஞ்சலியும் நான் என்ன பண்ணாலும் அது என்னோட காதலை அடையிறதுக்காக தான் பண்ணேன், சோ நான் பண்ணது எதுவுமே தப்புன்னு எனக்கு தோணவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்ல உடனே இதை கேட்டுட்டு சித்தரும் பாத்தியா இப்ப கூட நீ உன்னோட காதலுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொல்லியே தவிர உங்களோட காதலுக்காகன்னு சொல்லல, சோ இதுல இருந்தே உனக்கு நல்லாவே தெரியுது நீ காதலிக்கிறவங்களுக்கு உன் மேல காதல் இல்லைன்றது, ஆனா அது தெரிஞ்சிருந்துமே நீ எதுக்காக அவங்களோட வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அஞ்சலியும் யாரு வாழ்க்கையும் நான் கெடுக்கல, யாரு வாழ்க்கைக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, நான்
நான் என் வாழ்க்கையை தான் காப்பாத்திக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட அவங்க பண்ணது எதுவுமே தப்பே இல்லைன்ற மாதிரி பேச, உடனே இதை கேட்டுட்டு சித்தர் மறுபடியுமே சிரிச்சுக்கிட்டே, நீ பண்ண பாவத்துக்கான தண்டனை கூடிய சீக்கிரம் உனக்கு கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம உண்மையான காதலை யாராலும் பிரிக்க முடியாது. அவங்களோட அன்பே அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நீ இதுக்கப்புறம் எதுக்கும் தயாரா இருக்க கத்துக்கோ. கூடிய சீக்கிரம் நீ உன்னோட அன்பை விட்டு பிரிய வேண்டிய நேரமும் வரும். அதே சமயம் நீ பண்ண பாவத்துக்கான தண்டனைய அனுபவிக்க வேண்டிய காலமும் வரும் அப்படின்னு சொல்ல, உடனே இதை கேட்டுட்டு பயந்து போன அஞ்சலியோ அந்த சித்தர்கிட்ட, ஐயோ அப்படி சொல்லாதீங்க சித்தரே, நான் என்னோட பூமி இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அவனை பிரியிற ஒரு சூழ்நிலை வந்தா நான் இறந்தே போயிடுவேன். அதனால எப்படியாவது என் பூமியை என் கூட சேர்றதுக்காக என்ன நான் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, அதை நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்ல, உடனே சித்தரும், இப்ப கூட நீ நான் சொல்ற விஷயம் என்னன்னு புரிஞ்சுக்காம இப்படி தவறு பண்ணிட்டு இருக்க. அந்த தவறை கூடிய சீக்கிரம் நீ உணர்றதுதான் நல்லது. அப்படி இல்லைன்னா நீ வச்சிருக்க கண்மூடித்தனமான முட்டாள்தனமான காதலால நீயா அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஒண்ணு சேரணும் யாரெல்லாம் பிரிஞ்சு போகணும்ன்றத முடிவு பண்றது நீயோ நானோ கிடையாது. அந்த ஈசன் தான். அந்த ஈசன் என்ன முடிவு எடுத்திருக்கானோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே அங்க இருந்து குழப்பத்தோட ஏதேதோ சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போக, உடனே இதை கேட்டுட்டு அஞ்சலியோ அடுத்து என்ன நடக்க போதோன்ற பயத்துல நின்றுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்? ஒரு பக்கம் என்னடானா அந்த சித்தர் சொன்ன மாதிரியே பூமியும் முத்தலகும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியுமே நெருங்கி பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம தனமும் ஒரு பக்கம் தன்னோட சரவணனோட எதிர்கால வாழ்க்கைக்காக முத்தலக மறுபடியுமே பேச்சோட வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்ன்ற காரணத்துக்காக அவங்களோட பக்கத்துல இருந்து அவங்க பூமிக்கும் முத்தலகுக்கும் என்னென்ன நல்லது பண்ண முடியுமோ அதை செய்யறதுக்காக கிளம்பிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் சித்தர் மூலயமா ஒரு வழியா அஞ்சலி தான் பண்ண விஷயம் பண்ணிட்டு இருக்க விஷயம்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமான தண்டனையை அனுபவிக்க போறோன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க தெரிந்துற மாதிரி தெரியல. சோ இதுக்கப்புறமா அஞ்சலி அடுத்து என்னதான் பண்ண போறாங்க? அவங்க மறுபடியுமே தன்னோட வாழ்க்கையையும் தன்னோட காதலையும் காப்பாத்திக்கிறதுக்காக வேற ஏதாவது தில்லுமுள்ளு வேலையை பண்ண போறாங்களா? அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் தான் பண்ண பாவத்துக்காக மனசு வருந்தி பூமி கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கூட சேர்ந்து வாழ ட்ரை பண்ண போறாங்களா? அது மட்டும் இல்லாம அப்படி ஒருவேளை அஞ்சலி தான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே பூமி முன்னாடி ஒத்துக்கிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டாங்கன்னா பூமி அஞ்சலி மேல இருக்க கோவத்தை குறைச்சிக்கிட்டு அவங்கள அட்லீஸ்ட் மன்னிக்கவாவது செய்வாங்களா? அடுத்து பூமி என்னதான் பண்ண போறாங்க? அஞ்சலியோட முத்தலகோட லைஃப்ல பூமி மறுபடியும் என்னென்ன மாற்றத்தெல்லாம் உண்டாக்க போறாங்க? அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.